வந்துக்கிறாங்க. அவ சொல்றா, உம் ஜனம் என் ஜனம், உம் தேவன் என் தேவன். அது ஒரு அழகான வார்த்தை. அதனோட கருத்து என்னவென்றால், இந்த அர்ப்பணத்திற்கு முடிவே இல்லை. இந்த இது வரைக்கும் அர்ப்பணம், எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு, எனக்கு ஒரு லக்கு அடிச்சிடுச்சு, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், நீ வழியை பார்த்துக்க, என் வழியை பார்த்துக்கிறேன் சொல்கிறா. மரணம் நம்ம பிரிக்கிற வரை இந்த உறவு போவாது. எவ்வளோ பேர் பார்த்துட்டேன்ல, ஐயா தோத்துறேன்றான், அம்மா தோத்துறமா, உன்னை நம்பி தாம்மா வந்திருக்கிறேன், நீ தான் எனக்கு கண் கண்ட தெய்வம் அடிக்கடி சொல்லுவார். என் குல தெய்வமே நீங்கள் தானே, என்னை வாழ வைத்த தெய்வம்னு சொல்லுவார் ஒருத்தர் அடிக்கடி வந்து. நம்மளை இன்னும் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனால் அவள் சொல்கிறா, மரணமே அன்றி வேறு ஒன்று நம்மை பிரிக்காது. அப்படின்னால் அவள் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தால் அவளுடைய தீர்மானம் மரணம் வரைக்கும் இருந்துச்சு. விஷயத்துக்கு வந்துடுறேன், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அதாவது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற, அதில் போடுங்களேன், சொல்லுங்க, யோசனை முக்கியம் அல்ல, முடிவு முக்கியம். இதுக்கு முன்னால யோசனை, இப்போ நீங்கள் நல்ல யோசனை சொல்கிறீங்க, நீங்கள் நல்ல யோசனை சொல்கிறீங்க, நானும் நல்ல யோசனை சொல்கிறேன். ஆனால் நல்ல யோசனை என்ன செய்யணும்? என் முடிவை சம்பூர்ணமாக்கணும். நீங்கள் பாருங்களேன், யார் பேச்சை கேட்டு, ஊரார் பேச்சை கேட்டு மன்னிக்கணும், இந்த புரோக்கர் பேச்சை கேட்டு ஒரு சிலருக்கு கிளிக் ஆகுது. நல்ல பொண்ணு, குனிஞ்ச தலை நிமிராது, எனக்கு குனிஞ்ச தலையை வாயே திறக்காது, திறந்த வாயை மூடுறதே இல்லை. இப்போ அந்த பொண்ணு, அந்த பாஸ் சொன்னார், தம்பி வாயே திறக்காதுன்னு. இப்போது திறந்த வாயை, குனிஞ்ச தலை நிமிராதுன்னு, இப்போ தலையே குனியறது இல்லை. இப்போது யார் பேச்சை கேட்டு? புரோக்கரும் போய் சொல்லுவாங்க, பாஸ்டர்களும் போய் சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு தசமாக வாங்கிட்டார் இவர், என்னை சேர்த்து தான், உனக்கு கூட தான். சொல்லுங்க, யோசனை கேளுங்க, ஆனால் முடிவு யோசித்து பாருங்க. புரியுதுங்களா? நீங்களாம் முடிச்சிட்டீங்க, ஒரே ஒரு ஆள் தான் முடிக்கணும். திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், செம்மையாய் தோன்றுகிற, உங்களுக்கு தெரியுமா, அதில் ஒன்று போட்டிருக்கிறேன், தவறு செய்கிற ஒவ்வொருவருமே ஒரு காரணம் வச்சிருப்பான். இல்லை ஏன்டா லேட்டாக வர, உங்களுக்கு தான் தெரியும், ஒரே ஒரு பாத்ரூம், ஒரே ஒரு குழா, எல்லா வீட்லையும் ஒரே குழா தான் இருக்குது, ஒரே பாத்ரூம் தான். நான் 13 குடுத்தனம் இருக்கிற வீட்டில் நான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் சபைக்கு நேரத்தோடு சென்றிருக்கிறேன். இங்கே இல்லை, பக்கம் இல்லை, மேடை வாக்கும் சரியான நேரத்துக்கு போயிருக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக